மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஆயருடைய முக்கியத்துவம் என்னன்றதை பார்ப்போம். இதற்கு முன்னாலே ப்ரொசஷனை பற்றி நான் சொல்லும் பொழுது, வருகை பவனியை பற்றி சொல்லும் பொழுது விளக்கை பற்றி சொன்னேன். அந்த விளக்கை குறித்து சொன்ன பொழுது ஆயரை பற்றி நான் சொன்னேன். நான் மறை மாவட்டத்தினுடைய ஆயரை பற்றி அன்றைக்கி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயருக்கு இன்னொரு அழகான ஒரு குறிப்பு கூட இருக்குது. ஏனெனில் ஒரு மறை மாவட்டத்தில் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தான் அந்த மறை மாவட்டத்தில் கிறிஸ்துவின் புருஷனாக, த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஹை பிரீஸ்ட், தலைமை குருவான இயேசு கிறிஸ்துனுடைய சாநித்தியமாக திரு அவை நமக்கு தருவது நம்முடைய ஆயரை தான். மறை மாவட்டத்தினுடைய அந்த ஆயரை தான், எல்லா ஆயர்களும் அல்ல. அந்த மறை மாவட்டத்தில் அந்த ஆயரை நமக்கு திருச்சபை தருகிறது. அதனால தான் எல்லா மறை மாவட்டத்திலையும் கத்தீட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்கும். கத்தீட்ரல் ஏன் அதை கத்தீட்ரல் அப்படின்றாங்கன்னா, அதில் ஒரு கத்தீட்ரா இருக்கும். கத்தீட்ரா என்ன? ஒரு சேர். கத்தீட்ரலில் எல்லா மறை மாவட்டத்திலையும் ஒரு கத்தீட்ரல் இருக்கும். அந்த கத்தீட்ரல் என்று அதை அழைக்கப்படுவதற்கு காரணம், அதில் ஒரு கத்தீட்ரா இருக்கும். சந்தோம் கத்தீட்ரலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கத்தீட்ரா இருக்கும். மறை மாவட்டத்தினோட ஆயருக்கான ஒரு சேர் அங்கே இருக்கும். ஆனால் சந்தோம் ஒரு பெசிலிக்கா கூட தான். பெசிலிக்கா என்பது வேற, கத்தீட்ரல் என்பது எங்கு ஆயருக்காக ஒரு சேர், ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளதோ அதான் கத்தீட்ரல் சர்ச். அது எல்லா மறை மாவட்டத்திலும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சேர் எதை குறிக்கிறது? ஆயருக்கு திருத்தந்தையோடுள்ள உறவும் மற்ற ஆயர்களோடு உள்ள உறவை குறிக்கிறது. ரிலேஷன்ஷிப் ஹோலி ஃபாதர், ரிலேஷன்ஷிப் வித் அதர் பிஷப்ஸ், அதாவது முழுமையான திரு அவையினுடைய அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது. இனி ஒரு மறை மாவட்டத்திற்கு பல பங்குகள் இருக்கலாம். எல்லா பங்குகளுக்கும் அதனுடைய பொறுப்பாளர் என்பவர், அதனுடைய பங்கு தந்தை என்பவர் ஆயர் தான். ஆயர் மட்டும்தான் அதனுடைய பங்கு தந்தை. அப்போ நமக்கு பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்களே ஃபாதர் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதனால அந்த பங்கு தந்தையர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, விக்கர் அப்படின்வாங்க. VICAR. விக்கர் அப்படின்னா பதிலாளி. யாருக்கு பதிலாளி? ஆயருக்கு பதிலானவர். அதாவது உண்மையாகவே அந்த பங்குக்கு அவர்தான் பங்கு தந்தை. அந்த பங்கு தந்தை பிஷப், ஆயர், அவருக்கு எல்லா பங்குகளையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி வைக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவர் யாரையாவது நியமிப்பாங்க, போய் எனக்கு பதிலாக இந்த திருப்பலியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. அதான் பதிலாளி, விக்கர் அப்படின்வாங்க. பங்கு தந்தைக்கு பேர் விக்கர். ஆயர் தான் அனைத்து பங்குகளுக்கும் ஒரு 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 மறை மாவட்டத்தில் பங்கு தந்தையானவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, அதனால தான் திருப்பலியில் நம்ம ஜெபிப்போம் இல்லையா? திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள திரு அவைக்காக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்கே போப்பாண்டவருக்காக ஜெபிப்போம். அடுத்தது ஆயர் அப்படின்ற வார்த்தையை தான் குருக்கள் பயன்படுத்தணும். பேராயர் அப்படின்றத பயன்படுத்தக்கூடாது. அவர் பேராயராகவே இருந்தாலும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்திற்கு நமக்கு இருப்பது பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணி சாமி ஆண்டகை அவர்கள். ஆனால் நாம் திருப்பலியில் பயன்படுத்தும் பொழுது ஆயர் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். உலகெங்கும் உள்ள திரு அவைக்காக ஜெபிக்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணி சாமி ஆண்டகை. பேராயர் என்ற வார்த்தை அல்ல. இனி வேறு ஆயர்கள் திருப்பலியில் பங்கெடுத்தாலோ, வேறு ஆயர் யாராவது ஒரு மறை மாவட்டத்தில் வந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்தாலோ, ஐயோ ஒரு மதிப்புக்கு, ஒரு ரெஸ்பெக்டுக்கு, ஐயோ அந்த ஆயருக்கு வருத்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயருடைய பெயரை திருப்பலியில் மென்ஷன் பண்ணக்கூடாது. நமக்கு மறை மாவட்டத்தில் ஒரு ஆயர் மட்டும்தான் உள்ளார். அந்த ஆயருடைய பெயரை குறிப்பிட்டு தான் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆயருக்கு மற்ற ஆயர்களோடு உறவுண்டு, அந்த ஆயருக்கு திருத்தந்தையோடு உறவுண்டு,
மக்களோடு உள்ள உறவு உண்டு. அதை குறிக்க தான் கத்தீட்ரா இருக்குது, சேர் இருக்குது. அதனால் ஆயருக்காக, போப்பாண்டவருக்காக ஆயருக்காக ஜெபித்து அனைத்து திருநிலையினர், அப்போது திருமுழுக்கு பெற்ற அனைவருமே அதில் வந்துடுவாங்க. இயேசுவில் பார்ந்தவர்களே, ஆயருக்கு ஒரு மறை மாவட்டத்தில் அவ்வளோ ஒரு மதிப்புண்டு, மரியாதையுண்டு, ஒரு பொருள் உண்டு. அந்த பொசிஷனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மீனிங் இருக்குது. அந்த மீனிங்கை குறிப்பிட்டு தான் அந்த சேர், அந்த கத்தீட்ரல், அந்த சேர் அப்படின்றது. அந்த சேருக்கு அதனால் அந்த ஒரு வணக்கம் இருக்குது, அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த சேரில் யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காரவும் கூடாது. ஆயர் தான் ஒரு மறை மாவட்டத்தினுடைய கிறிஸ்தனுடைய பிரதி புருஷனாக வருபவர், த ரெப்ரசன்டேட்டிவாக வருவார். நம்முடைய ஆயருக்காக இன்று ஜெபிப்போம். உங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயருக்காக ஜெபியுங்கள். திருப்பலியில் ஆயருக்காக ஜெபிக்கும் பொழுது இறைவனுடைய பிரதி புருஷனாக இருக்கும் நம்முடைய ஆயரை ஒப்பு கொடுப்போம். ஆயருக்காக மன்றாடுவோம். நம்முடைய திருப்பலியின் ஆழங்களுக்கு கடந்து போகும் பொழுது ஆயருடைய அந்த பிரசன்ஸ் என்ன, அந்த சேரனுடைய பிரசன்ஸ் என்ன என்பதை இன்று புரிந்து கொண்டோம். திருப்பலியில் நல்ல முறையில் பங்கெடுக்க, ஆயருக்காக ஜெபிக்கும் பொழுது உண்மையில் ஜெபிக்க நம்மை இதன் வழியாக ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே